Taste the Daily. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலைகளும் அதே போன்ற இளைஞர்களுடைய திறமை நிலையும் ஆளுநர் மிகுந்த வேதனையோடு தனது குடியரசு தின உரையினுடைய அந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. வளமான திறன்களை காணுகிற பொழுது தேசத்தினுடைய வளர்ச்சி அது சார்ந்து இருக்க முடியும் என்பதை தெரிவித்திருக்கிறார். மாநிலத்தினுடைய உச்சபட்ச திறமை மேம்பட வேண்டும். அதே போன்று முக்கியமான குறியீடு கல்வி நிலையில் கவலைக்கிடமாக தமிழகம் இருக்கிறது. இது துரதிருஷ்டவசமானது. நமது மாநிலம் சரிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று அவர் வேதனையோடு அதை பதிவு செய்திருக்கிறார். திமுக ஆட்சியில் கல்வி வளர்ச்சியில் தமிழகம் பின்தங்கி இருப்பதை அவர் பட்டவர்த்தனமாக தனது குடியரசு தின உரையில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் மிகச்சிறப்பான கல்வியும் திறன்களும் நமது இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் தற்போது ஆளுகிற திமுக அரசு அதனை அளிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மொத்த சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பது நிறைவை தந்தாலும் கூட பள்ளிகளில் மாணவர்களுடைய கற்றல் வெளிப்பாடு, குறிப்பாக கற்றல் திறன் மேம்பாடு என்பதை பார்க்கிற பொழுது கடைத்தட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்கிறது என்பதை வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். பள்ளி கல்வியினுடைய நிலை என்பது எப்படி இன்றைக்கு பின்தங்கி தமிழகம் இருக்கிறது, பள்ளி கல்வியினுடைய நிலை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழகம் எப்படி கடைகோடியில் இன்றைக்கு திமுக அரசு தள்ளி இருக்கிறது என்பதை வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பாக கல்வி அறிக்கைகளுடைய வருடாந்திர நிலை என்பது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஓர் உண்மையை வெளிப்படுத்துகிறது என்று அந்த அறிக்கையை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் சுமார் 75% மாணவர்களால் 2ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை கூட சரிவர படிக்க இயலவில்லை என்பதோடு 11 முதல் 99 வரையிலான 2 இலக்க எண்களை கூட அவர்களால் அடையாளம் காண முடிவதில்லை என்று அந்த வேதனையோடு கற்றல் மேம்பாட்டு திறன் குறித்து பதிவு செய்திருக்கிறார். கற்றல், கற்பித்தல், திறன் வெளிப்பாடு, மேம்பாடு என்பது மிகவும் கவலை அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2 இலக்க கூட்டல் கழித்தல் எண்களை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை என்பதை மிகுந்த வேதனையாக இருப்பதாகவும், அரசு பள்ளிகளில் பெரும்பாலும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை எளிய நடுத்தர அடித்தட்டு மக்களுடைய பிள்ளைகள் தான் படிக்கிறது. அரசு பள்ளிகளில் கற்றலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செங்குத்தான சரிவு என்பது ஏழைகளுடைய எதிர்காலத்தையே ஆபத்தான ஒரு குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்க முடிகிறது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். இதை ஆபத்து உள்ளாகுவதாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நீண்ட கால சமூகம் மற்றும் பொருளாதார அநீதி அவர்களுக்கு இழைக்கப்படுவதை இது மேலும் அதிகரிக்க கூடும் என்பதை இந்த திமுக அரசு இந்த ஏழை எளிய மக்களுடைய கல்வி நிலையில் கொண்டு வந்திருப்பதை ஏமாற்றமடைய செய்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயர்கல்வியை பொறுத்த மட்டிலும் இந்த நிலைமை சிறப்பாக இல்லை, அதுவும் வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பள்ளி கல்வித்துறையிலும் வேதனையாக இருக்கிறது, உயர்கல்வித்துறையிலும் வேதனையாக இருக்கிறது, கல்வித்துறையே இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 20 பல்கலைக்கழகங்களில் சுமார் 25 லட்சம் மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறை நிலவுகிறது, மோசமான ஒரு நிதி நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக அண்மையில் கூட சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை, அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டது. பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் இல்லை, பல பல்கலைக்கழகங்களே பதிவாளர்கள் இல்லை, அதேபோல் துணைவேந்தர்கள் இல்லை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, இப்படி பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழகத்திலே உயர்கல்வியினுடைய நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக இந்த மோசமான ஒரு நிதி நெருக்கடியை சந்தித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை கூட அவர்களால் அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சில ஆண்டுகளாகவே குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததை 2021 அவருடைய இந்த சில ஆண்டுகள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநில அரசிடமிருந்து அளிக்கப்பட வேண்டிய நிதி பங்கீடு கிடைக்கப்பெறவில்லை என்பதையும், இதன் விளைவாகவே பல்கலைக்கழகங்கள் 50% குறைவான, அதாவது ஆசிரியருடைய எண்ணிக்கையோடு செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆசிரியர்கள் சேர்க்கைக்கு தேவையான நிதி பல்கலைக்கழகங்கள் இல்லை. நமது தேசத்தினுடைய பெருமிதமாக விளங்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம், மதராஸ் பல்கலைக்கழகத்தில் 66% ஆசிரியர்கள் பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன, காலியாக இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்க நிதி தொடர்ந்து கிடைக்காத காரணத்தினால் சில பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய வருமான வரி அறிக்கைகளை தங்களை மாநில அரசு சாரா பல்கலைக்கழகங்களாக அறிவித்துக் கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 10 பல்கலைக்கழகங்கள் பல ஆண்டுகளாகவே பதிவாளர்களும் தேர்வு கட்டுப்பாட்டாளர்களும், அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் மற்றும் ரிஜிஸ்டர் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருப்பதையும், அதே போன்று துணைவேந்தர்
இல்லாத ஒரு சூழ்நிலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்காலிக அடிப்படையில் இயங்கி வருகின்ற பல்கலைக்கழகங்களில் தன்னாட்சி முறையில் எந்த அளவிற்கு தீவிரமாக அழிக்கப்பட்டு விட்டது என்பதை இதன் மூலம் நம்மால் உணர முடிவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல்கலைக்கழக மாமன்ற குழு அல்ல, மாநில தலைமைச் செயலகமே அவற்றை நிர்வாகம் செய்கிறது. பல்கலைக்கழகங்களுடைய கல்விக் குழுக்களுடைய ஆளுமையின் கீழ் சட்டப்பூர்வமான வரக்கூடிய பாடத்திட்டத்திலே பல்வேறு விஷயத்தில் மாநில அரசினுடைய உயர்கல்விக் குழு தயாரிக்கக்கூடிய தரம் தாழ்ந்த பாடத்திட்டத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒருபுறம் ஆசிரியர் இல்லை, மறுபுறம் நிதி பற்றாக்குறை, மற்றொரு புறம் பாடத்திட்டத்தில் குளறுபடி, நேர்மையான அப்பொழுக்கற்ற பல்கலைக்கழக அதிகாரிகள் பொய்யான புனையப்பட்ட வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்டு காவல்துறையினுடைய அமகாநகரமான உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதையும் அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கு தமிழகம் எப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் இந்த கல்வி நிலையில் பின்தங்கி இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்கள் வருமான வரி அந்த அறிக்கைகளை கூட அரசு முறையாக தங்களுடைய மாநில அரசுகள் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்டப்பூர்வமான வகையிலே, அதாவது வரக்கூடிய பாடத்திட்டத்தை அமைக்கக்கூடிய விஷயத்தில் மாநில அரசினுடைய கல்வி அந்த உயர்கல்வி குழு தயாரிக்கக்கூடிய பாடத்திட்டம் தரம் தாழ்ந்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். பல்கலைக்கழகங்கள் நேர்மையான அப்பழுப்பற்ற பல்கலைக்கழக அதிகாரிகள் பொய்யான வழக்குகள் புனையப்பட்டு அவருடைய பல்வேறு வழக்குகள் சிக்க வைக்கப்படுகிறார்கள். துணைவேந்தர்கள் இல்லை, அதே போன்று பதிவாளர்கள் இல்லை, தேர்வு கட்டுப்பாட்டாளர்கள் இல்லை. இப்படி பல்வேறு நிலைகளிலே பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு முடங்கி கிடப்பதை வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று பின்வழியில் பல்கலைக்கழகத்துடைய தன்னாட்சி அதிகாரத்தை சிதைக்கக்கூடிய தவறான வழிகள் எல்லாம் இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகிறது ஆளுங்கட்சி என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நிகர விளைவு என்பது கல்வி தரத்தில் ஏற்பட்டக்கூடிய ஒரு செங்குத்தான வீழ்ச்சியை இன்றைக்கு தமிழகம் கண்டிருக்கிறது. அதற்கு ஆளுகிற அரசுதான் காரணம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெரும்பாலான பணியமர்த்தக்கூடிய நிலை ஆய்வுகளில் பொதுவான அந்த தர நிலைகள் என்பது மிக தாழ்ந்த நிலையில் தமிழகம் இருக்கிறது கல்வியினுடைய விகிதாச்சாரத்தில் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று 6000க்கும் மேற்பட்ட முனைவர்கள் 5000 அதாவது 5% பேரால் கூட தேசிய தகுதி தேர்வு நெட் என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய தேசிய தகுதி தேர்வு அல்லது இளநிலை மாணவர்களுடைய நிலை JRF-க்கான குறைந்தபட்ச ஆய்வு தரத்திற்கு தேர்ச்சி பெற முடியவில்லை. பல மில்லியன் மாணவர்கள் எதிர்காலமே அபாயத்தில் கிடைக்கிறது என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இது போன்ற கல்வி நிலையில் மாணவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு அதற்கான வழிவகைகளை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் குழு செய்யவில்லை என்பதுதான் வேதனையான ஒரு விஷயமாகும். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு மிக புகழ்மிக்க பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகங்களுடைய நிலையெல்லாம் இன்றைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களுடைய வளாகங்களை சுற்றி நிலவக்கூடிய சட்டவிரோதமான போதைப் பொருள் அச்சுறுத்தல், குறிப்பாக தமிழகத்திலே பள்ளியில் இருந்து பல்கலைக்கழகங்கள் வரை போதைப் பொருள் என்பது கேந்திரமாக திகழ்வதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சர்வதேச போதைப் பொருள் கூட்டமைப்போடு தொடர்புடைய சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கும்பல் நமது மாநிலத்தை இயக்கி வருவதாக அறிக்கைகள் மூலமாக தெரிய வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இளைஞர்களுக்கு போதைப் பொருள் விற்கும் போது அடிமட்டத்தில் இந்த குற்றங்களில் ஈடுபடுவதோ சில வேளைகள் அமலாக்க பிரிவுகளால் பிடிபட்டாலும் கூட போதைப் பொருள் கூட்டமைப்புகளை இயக்கி வரக்கூடிய பெரும் புள்ளிகள் தொடப்படுவதில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். போதைப் பொருள் கூட்டமைப்புடைய முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவதில்லை. அப்படித்தான் இங்கு ஆளுகிற திமுக அரசு காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெருகி வருகிற போதைப் பொருள் என்பது ஒரு அபாயகரமான நிலைக்கு சமூகத்தை கொண்டு செல்கிறது. எதிர்கால சந்ததியை அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த போதைப் பொருளுடைய புழக்கம் என்பது தமிழகத்தை சீரழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு எதிரான மனிதாபிமானமே இல்லாமல் இழைக்கப்படக்கூடிய சமூக பாகுபாடுகள் பற்றிய செய்திகள் என்பது ஒவ்வொரு நாளும் படிக்கிற பொழுது நம்முடைய இதயம் குன்றி தலை அவமானப்படுத்துகிற தாழ்ந்து போகிற அளவிற்கு இங்கு நிலைகள் இருக்கிறது. காலணிகளை அணிந்து கொண்டு கிராமங்களுக்கு நடக்க, தெருக்களில் நடக்க அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. பொது இடங்களிலே அவர்கள் அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்படியான ஒரு பாகுபாடு மனித சமூகத்திற்குள்ளே, குறிப்பாக தமிழகத்திற்குள்ளே இருக்கிறது. கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள். சிறுநீர் அவர்கள் மீது கழிக்கப்படுகிறது. அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பள்ளி வகுப்பறையிலே தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பஞ்சாயத்து தலைவராக செயல்பட அனுமதிக்க முடியவில்லை. குறிப்பாக ஏற்கனவே கடந்த ஆண்டு அதுபோன்ற ஒரு சமூகத்தில் பட்டியலின சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு தலைவர்கள்
கொடியேற்றுவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை என்பதை எல்லாம் செய்திகளில் நாம் பார்த்திருக்கிறோம். அதிகாரப்பூர்வமான கூட்டங்களில் அவர்கள் நாற்காலிகள் அமர முடியவில்லை. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றங்கள், தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குகள் என தமிழ்நாட்டில் சீராக இல்லாத ஒரு நிலை, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இல்லாத ஒரு நிலை எல்லாம் வெட்ட வெளிச்சலமாக இது காட்டுகிறது என்பதை ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருபுறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் வேளையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றங்கள், குற்ற தீர்ப்பு தேசிய சராசரியில் பாதி அளவே இருக்கிறது. பல வழக்குகள் இன்னும் தீர்ப்பு அளிக்கப்படாமலேயே இருப்பது வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 2023 மற்றும் 24 ஆண்டுகளில் மிகப்பெரிய கள்ளச்சாராய பெருந்துயரம் மாநிலத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய சுமார் 100 மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள். அரசாங்க அறிவிப்பின்படி 78 பேர் என்று கூறினாலும் கூட அன்றைக்கு ஆளுநருடைய அந்த குடியரசு தின விழா அந்த உரையினுடைய அறிக்கையிலே 100 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி, அந்த கருணாபுரம், அதே போன்று மாதவச்சேரி, அதே போன்று அந்த உள்ளிட்ட பல்வேறு சேலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலே கள்ளச்சாராயம் குடித்து அந்த கிராமமே சுடுகாட ஆனதை நாம் ஊடகங்கள் மூலமாக பார்த்தோம். நேரலையிலும் அதை காட்சிகளை எல்லாம் பெரும் துயரத்தில் கண்ணீரில் சிந்தியதை அந்த மக்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியானதை எல்லாம் இந்த தமிழகத்தில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. பல நூறு குடும்பங்கள் கள்ளச்சாராயத்திற்கு நிலைகுலைந்து போயிருக்கிறது. ஏழை மக்களுடைய மரணத்திலும் அழிவிலும் லாபம் அடையக்கூடிய கள்ளச்சாராயத்தினுடைய பெரு முதலைகள் சுதந்திரமாக இருக்கும் அதே வேளையில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கையாட்கள் மற்றும் சிலர் மட்டுமே கைது செய்யப்படுகிறார்கள். இதற்கு பெரும் முதலைகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பின்புலத்தோடு தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்திலே சமூக நீதியை நிலைநிறுத்தற்கு அர்ப்பணித்திருக்கக்கூடிய இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா போன்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய பெரும் தலைவர்கள் பற்றி பெருமிதம் கொள்ளும் மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் மீதான இத்தகைய கொடுமைகள் நடப்பது வேதனை அளிக்கிறது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட முதலீட்டாளர்கள் மிகவும் விரும்பப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழ்நாட்டை விடுத்து மற்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அவநிலை இருக்கிறது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த 2021-22 நிதியாண்டில் மாநிலங்களிலேயே அந்நிய நேரடி முதலீட்டை அதிக அளவில் ஈர்த்த 4வது மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் 3 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீட்டை பெற்ற ஒரு மாநிலம் தற்போது 2023-24 இந்த மாநிலம் 6வது நிலைக்கு வீழ்ச்சி கண்டதோடு 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவே முதலீட்டை பெற்றிருக்கிறது. முதலீடு பெறுகிற விஷயத்திலும் அந்நிய முதலீட்டை ஈர்க்கிற விஷயத்திலும் திமுக அரசு தோல்வி கண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கர்நாடகத்தில் 6.5 பில்லியன் டாலர் அளவுக்கும், குஜராத்திலே 7.3 பில்லியன் டாலர் அளவிற்கும், மகாராஷ்டிராவில் 15 பில்லியன் டாலர் அளவிற்கும் முதலீடுகள் ஈர்த்திருக்கின்றன. தெலுங்கானாவும் ஹரியானாவும் ஒரு காலத்தில் நமக்கு அடுத்த நிலையில் இருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் நம்மை பின்னுக்கு தள்ளி முன்னேறி இருக்கிறார்கள். குறைந்து வரக்கூடிய தனியார் முதலீடுகள், தொழில் மற்றும் சேவை துறைகளின் வேகத்தை தமிழகம் குறைந்து நிற்கிறது. மாநிலத்தினுடைய பொருளாதாரத்திற்கும் வேலை வாய்ப்பிற்கும் பாதகமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய முதலீட்டாளர்களை அச்சுறுத்தக்கூடிய காரணங்களால் நாம் இன்றைக்கு பின்தங்கி நிற்கிறோம் தமிழகம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய தற்கொலைகள், அந்த சமூகம் பொருளாதாரத்தினுடைய துயரத்தினுடைய அளவுகோல், நாட்டிலேயே மிக அதிகமான தற்கொலை வீதம் மாநிலத்தில் தமிழகத்தில் இருக்கிறது. 2 லட்சம் மக்கள் தொகையாக சரியாக 12 தற்கொலைகள் என்பது தேசிய சராசரியாக இருக்கிற போது தமிழ்நாட்டில் 1 லட்சம் மக்கள் தொகை 26க்கும் மேற்பட்ட தற்கொலைகள் என்கிற நிலை இருக்கிறது. தேசிய சராசரியை விட இது 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. மாநிலத்தில் 20,000 பேர் ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில்தான் இந்தியாவிலேயே தற்கொலை நகரம் என்கிறார்கள் தரவு ஆய்வாளர்கள் என்பதை புள்ளி விவரத்தோடு அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள், ஏழைகள், சமூக பொருளாதார நிலைகளிலே பின்தங்கியவர்கள். இவர்களுடைய வளர்ச்சிக்கும் நீதிக்கும் எதிரான ஒரு நிலையாக இன்றைக்கு ஆளுகிற தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியினுடைய நிலையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தேசிய புலனாய்வு முகமை NIA என்கிற தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்கிற போது மத்திய முகமை மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தீவிரவாத கண்காணிப்புகள் அலகுகளில் ரகசியமாக செயல்படுகிற போது அதை செயலிழக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தீவிரவாத அலகு ஆப்கானிஸ்தான், மத்திய கிழக்கு, மேற்காசிய நாடுகளிலே சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய செயல்கள், அதே போன்று நமது சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய, பொருளாதாரத்தை கடுமையாக தகர்க்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கிறது. எனவே மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும்.
அவர்களை அது அமலாக்கத்துறை முகமையில் தீவிரமாக அவர்களை களையெடுக்க வேண்டும் என்பதையும் அந்த தீவிரவாத தடுப்பை மூலமாக எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2047 வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக நாம் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கான எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்திலே தற்போது ஆளக்கூடிய இந்த அரசு கல்வி வளர்ச்சியிலே தமிழகத்தை எப்படி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனையெல்லாம் இந்த குடியரசு தின விழாவினுடைய உரையாக ஆளுநர் பதிவு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போன்று அடித்தட்டு பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீரழிப்பு, பல்கலைக்கழகங்கள் முதல் பள்ளிகள் வரை அடங்கக்கூடிய அந்த கல்வி வீதாச்சாரத்தில் கற்றல் முறையில், கற்பித்தல் முறையில், ஆய்வு முறையில், அதே போன்று JRF நெட் போன்ற தேர்வுகளில் தேர்வு முறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், பாடத்திட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், பல்கலைக்கழகங்களில் தேர்வாளர்கள் இல்லை, தேர்வு கட்டுப்பாட்டாளர் இல்லை, அதே போன்று பதிவாளர் இல்லை, துணைவேந்தர் இல்லை, பணியாளர்களுடைய குறை, இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு இன்றைக்கு பின்தங்கி இருப்பதை இந்த குடியரசு தின விழாவினுடைய உரையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். 75வது ஆண்டை நாம் நோக்கி இந்த குடியரசு தின விழாவை நோக்கி செல்லுகிற வேளையிலே தமிழகம் இந்திய அளவிலே எப்படி இன்றைக்கு சில ஆண்டுகளாக ஒவ்வொரு துறையிலும் பின்தங்கி கிடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இருப்பது நமக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருப்பதை தெரிய முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. வரும்